கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளில் தினம் ஒரு தூதன் வழியாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலே ரோமர் கழுதன் நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகிறதான நம்மோடு ஆண்டவர் பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை, நாம் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படையே அவர் மேலே நாம் வைத்த விசுவாசம்தான். அந்த விசுவாசத்தினால தான் நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது ரட்சிக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் இதில் போட்டிருக்கு, விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் என்று. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வாழ்வு, ஒரு பிழைப்பு விசுவாசத்தின் மூலமாகவே உண்டாகியிருக்கிறது. அப்போ விசுவாசம்னா எதை குறித்தான ஒரு விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு தேவை என்பதையும் நாம் கற்றுக்கொண்டால் நலமாக இருக்கும். எபிரேயர் நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் 6வது வசனம் இப்படி சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நமக்கு எந்த மாதிரியான விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசம்னா, நான் ஆராதிக்கிற தெய்வம் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் இருக்கிறார் ஐயா என்று முதலாவது நாம் விசுவாசிக்கணும். அப்படின்னா எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது நமக்கு ஒரு தைரியம் வரும், என்னென்னா அவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என்னோடு தான் வாழ்கிறார், அவர் இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் நம்ம எதிர்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். அதே போல் இன்னொரு விசுவாசம், நான் அவரை தேடுகிறேன், அவரை தேடுகிற எனக்கு பலன் உண்டு. அப்படின்னா அவர் என்னை ஏமாற்ற மாட்டார், அவர் என்னை எந்த விதத்தில் கைவிடவே மாட்டார், அவரை தேடுகிற எனக்கு நிச்சயமாக பலன் உண்டு. நீங்கள் எந்த காரியத்தில் இயேசுவே என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிறீர்களோ நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கை வீண் போகவே போகாது. என்னுடைய வாழ்வில் எத்தனையோ விதமான காரியங்கள் உதாரணமாக என்னால் சொல்ல முடியும். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, அவர் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம். அவரை தேடுகிற எனக்கு நிச்சயமாக அவர் பலன் கொடுக்கிறார். ஆகவே அவரை தேடி நான் வீணாய் போவதில்லை, அவரை தேடி நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே அவரை தேடுகிற எனக்கு பலன் உண்டு என்றதான ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளிலே துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக அமையட்டும். பரலோக பிதாவே, விசுவாசம் இல்லாமல் உமக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லுகிறீர். உம்முடைய வார்த்தையை கேட்கிற எங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளேயே இருக்கிறார், எங்களுக்குள் வாழ்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசமும், அவரை தேடுகிற எனக்கு அவர் நிச்சயமாக பலன் கொடுக்கிறார், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்றதான விசுவாசமும் எங்களுக்குள்ள பழகி பெருகுவதாக. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தின் மேலே உறுதியாய், ஆமாண்டவரே உம்முடைய வார்த்தையின் மேலே உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசித்து வளர எங்களை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவருமே விசுவாசத்தில் வளரட்டும், அதன் மூலமாக பல நன்மைகளை பெற்று சுகவாழ்வு வாழ்வார்களாக என்று சொல்லி ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் வெற்றியின் நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.